உலகம் முழுவதும் இந்த பெஸ்ட தேடுது. ஆனா ஒரே ஒருத்தர் எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களை, ஞானம் இல்லாதவர்களை, பணம் இல்லாதவர்களை, சில நேரத்தில் குடும்பமே இல்லாதவர்களை கூட தேடி வருகிற ஒரே ஒரு ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம். அவருடைய செலக்ஷன் மெத்தடே ரொம்ப ஆச்சரியமானது. நீங்க வேதம் முழுசும் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் கடைசியா நிக்கிறாங்க, செங்கடல் முன்னாடி இருக்கே, நம்பிக்கை இல்ல, அங்கதான் வருவாரு. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கோலை நீட்டு. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஸ்பேஸ், இடம் இருக்கு. உலகத்தினுடைய எல்லா விஷயத்துல நிறைந்து இருக்கிறேன் அப்படி நம்ம நினைச்சோம்னா கர்த்தருக்கு கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையில இடம் கிடைக்காது. ஆனா நான் குறைவுள்ளவன், எனக்கு தெரியல, இது எனக்கு புரியல, நீர் சொல்லித்தாரும் என்று சொல்லுகிற அர்ப்பணிப்பு இருந்தா அந்த இடத்திலே தேவன் தன்னை நமக்காக கொடுத்து நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் விரும்புகிற மேலான ஸ்தானத்திற்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையையும் கொண்டு நிறுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.